கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே விசுவாசம்தான். இந்த விசுவாசம் இன்றைக்கு சபைகளிலே குறைந்திருக்கிறது, விசுவாச மக்களிடத்திலே குறைந்திருக்கிறது, ஊழியர்களிடத்திலே குறைந்திருக்கிறது. கடைசி காலத்தில் விசுவாசத்தை காண்பாரோ? அன்பு தணிந்து போகிறது, விசுவாசம் குறைகிறது. இன்னைக்கு பணம் முதன்மையாக காணப்படுகிறதுனாலே விசுவாசம் குறைகிறது. எதற்கெடுத்தாலும் பணம் 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 பணம். இந்த பணத்தை வைத்து கொண்டே இன்றைக்கு ஊழியத்தை நிர்ணயிக்கிறார்கள். பணம் யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் தான் பெரிய ஊழியக்காரர்கள். பணம் யாரிடத்திலே நிறைய காணிக்கை வருகிறதோ அவர்கள் பெரிய ஊழியக்காரர்கள். பணத்தினுடைய அளவை பார்க்கிறார்கள், ஊழியக்காரருடைய பேக்ரவுண்டை பார்க்குறாங்க, ஊழியக்காரருடைய பெருக்கத்தை பார்க்குறாங்க. ஆனால் விசுவாசம் இன்னைக்கு குறைவு. ஊழியர்களிடத்தில் பணம் இருக்கலாம், மக்கள் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், புகழ் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். ஆனால் பணம் இருக்கிற இடத்துல விசுவாசம் நிச்சயமாக இருக்காது. திட்டவட்டமாக வேதம் சொல்லுகிறது. பேதுரு சொல்லுகிறார், என்னிடத்திலே பொன்னோ வெள்ளியோ இல்லை, ஆனால் என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது, விசுவாசத்தினுடைய வல்லமை. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பணம் இல்லை. பவுலினிடத்தில் லாபமான இருந்த யாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று கருதுகிறேன் அப்படின்னு அவரிடத்திலும் பணம் இல்லை. பணம் இல்லாமையினாலே தான் விசுவாசத்தோடு முன்னோர்கள் ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கு பணம் தான் நிர்ணயிக்கிறது, பணம் தான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது. ஆகையினாலே விசுவாசம் அதிகரிக்க வேண்டும், விசுவாசத்தினுடைய கிரியைகள் அதிகரிக்க வேண்டும், விசுவாச மக்கள் அதிகரிக்க வேண்டும். ஊழியத்தினுடைய வாசல்கள் விசுவாசத்தில் தானே இருக்கிறது, கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை விசுவாசத்தில் தானே இருக்கிறது, ஜெபத்தினுடைய அடிப்படை விசுவாசத்தில் தானே இருக்கிறது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. இந்த விசுவாசம் தாரும் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எனக்கு விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், அவர் நிச்சயம் செய்வார்.